அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தக் லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. மொழி விவகாரத்தில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மொழி விவகாரத்தில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்க சிலர் முனைவதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எவர் ஒருவரும் திரைப்படத்தை வெளியிட உரிமை உண்டு என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. சென்சார் சான்றிதழ் பெற்ற படங்களை திரையிட முழு உரிமை உண்டு என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதேபோல சென்சார் சான்றிதழ் பெற்ற படங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மொழி விவகாரத்தில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்க சிலர் முனைவதை அனுமதிக்க முடியாது என்றும் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எவர் ஒருவரும் திரைப்படத்தை வெளியிட உரிமை உண்டு என்றும் கர்நாடக அரசு உரிய முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். நீங்க தொடரலாம். தக் லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் மொழி விவகாரங்களில் தக் லைஃப் திரைப்படத்தை காரணம் காட்டி வெளியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தக் லைஃப் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவின் போது பேசிய அந்த படத்தினுடைய நாயகன் நடிகர் கமலஹாசன் கன்னட மொழியில் இருந்துதான் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்ததாகவும், எனவே இந்த விவகாரத்தில் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் பல போராட்டம் நடத்தினர். மேலும் தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிடவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சாதகமான உத்தரவு இல்லாததால் இதனை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் மக்களின் உணர்வுபூர்வமான விஷயத்தில் என்பதால் நீதிமன்றம் இதில் எந்த விதமான கருத்தும் சொல்லவில்லை எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கோடைகால சிறப்பு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் ஒரு திரைப்படம் தடையில்லா சான்றிதழ் பெற்றதால் அதனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரையிடுவதற்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் எந்த சட்டத்தின்படி அனைத்து நடைபெற்ற வேண்டும் என சிலர் விரும்புகிறார்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். எனவே சட்டத்தின்படி அனைத்தும் நடைபெற வேண்டுமே தவிர சிலரின் விருப்பத்திற்கு ஏற்ப எதுவும் நடத்த கூடாது எனவும் நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை திரையிடும் விவகாரத்தில் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாகவும் வரும் வியாழக்கிழமைக்குள் கர்நாடக அரசின் கருத்தை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைக்கு தள்ளி வைத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க முடியாது என்று கூறும் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மேலும் வழக்கு விசாரணையின் போது சிலர் பயமுறுத்துவதால் ஒரு திரைப்படம் வெளியிடப்படாமல் இருப்பது ஏற்க முடியாது எனவும் திரைப்படத்தை வெளியிட ஒவ்வொருவருக்கும் முழு அதிகாரம் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தடையில்லா சான்றிதழ்கள் பெற்ற பிறகு, அதாவது சென்சார் போர்டின் படத்தை வெளியிடுவதற்கான அனுமதியை பெற்ற பிறகு அதற்கு மாறாக படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் படத்தை வந்து பார்க்காமல் இருக்கலாம் எனவும் அதற்காக படத்தை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் செயல்படக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். ஒருவருடைய கருத்து பொதுமக்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதற்காக அவர்கள் தவிர்க்கலாமே தவிர மொத்தமாக படத்தை வெளியிட கூடாது என்று கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்சார் சான்றிதழ்கள் பெறப்பட்ட பிறகு படத்தை வெளியிடுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு படத்தை வெளியிட அனுமதிக்க மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலரின் நடவடிக்கை மூலமாக படத்தை தடை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது. மேலும் வரும் வியாழக்கிழமைக்குள் தக் லைஃப் திரைப்படத்திற்கான பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக கர்நாடக அரசு தன்னுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை வரும் வியாழக்கிழமை என்று தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.